கூழுக்கும் ஆசை, மீசிக்கும் ஆசை அப்படி சொல்லுவாங்க. அதாவது we have a choice to go for it or not to go for it. எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னா இது கிடைக்காது, இது விட்டுடணும். இல்லை எனக்கு இது வேணும் அப்படின்னா இதை மறந்துவிடணும். இன்றைக்கி பல சீனியர் சிட்டிசன்ஸ்களுக்கு ஒரு பெரிய டைலமா. என்ன டைலமா அப்படின்னா, என்னடா நம்ம இந்தியாவில் தனியாக இருக்கோமே, நம்ம பசங்கள்லாம் வெளியூரில் இருக்காங்களே, அவங்க ஏன் வரமாட்டேன்றாங்க? அப்போது நமக்கும் அவங்களுக்கும் இருக்க உறவே முறிஞ்சு போச்சா அப்படின்னு ஒரு புலம்பல் சொல்கிற கிட்டத்தட்ட அது மாதிரி. நான் இன்றைக்கி பல அமெரிக்கன் ஹோம்ஸ்க்கு போகிறேன், இந்தியன் ஹோம்ஸ்க்கு போகிறேன். எல்லா மாநிலங்களையும் இங்கே இருக்காங்க. யூபியில் ஆரம்பித்து கேரளா, இந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால், ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா, பல மாநிலங்கள்லேருந்து இருக்காங்க. நிறைய இந்தியன் காலனிஸ் நிறைய இருக்காங்க. தேர் ஆர் சம் இந்தியன் டாமினேட்டட் கம்யூனிட்டிஸே இருக்குங்க. இந்தியன் ஸ்டோர்ஸ் இருக்குது. இங்கே கிடைக்காதே கிடையாது எக்ஸப்ட் அம்மா அப்பா. எதனால் இந்த ஒரு இன்ட்ரொடக்ஷனோடு நான் அதை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் பேரண்ட்ஸ். இப்போது நம்ம குழந்தைகள் என்ன படிக்க போகிறாங்க, எந்த வேலைக்கு போக போகிறாங்க, அவங்க படிக்கிற வேலைக்கும் எந்த நாட்டுக்கும் அதிகமாக ரெலவென்ஸ் இருக்குது, எந்த படிப்பு எந்த துறைக்கு அவங்கள அழைச்சிட்டு போக போகுது, அந்த துறையில் முன்னிலையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் நாடுகள்லாம் எங்கெங்கே இருக்குது, இதெல்லாம் யோசனை பண்ணணும். இதெல்லாம் யோசனை பண்ணிவிட்டு அதனால் வரக்கூடிய விளைவுகளை நம்ம மனசார ஏற்றுக்கணும். அதுவும் வேணும் இதுவும் வேணும்னா அது முடியாத காரியம். இன்றைக்கி அமெரிக்காவில் இங்கே இருக்கவங்களெல்லாம் அப்படி இன்டர்வியூ பண்ணி பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை தரம், இங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸு, இங்கே இருக்கக்கூடிய சம்பளம், இங்கே இருக்கக்கூடிய வேலைக்கு இருக்கக்கூடிய மரியாதை, ரெக்கக்னிஷன், இதெல்லாம் இந்தியாவில் இருக்குமா அப்படின்னா அவங்க இல்லைன்னு ஃபீல் பண்ணுறாங்க. இல்லைன்னா ஏன் இங்கே இருக்க போகிறாங்க? இன்னும் கேட்டிங்கன்னா சில இடங்கள்லாம் எக்ஸ்ட்ரீம் கோல்டு, -20 டிகிரிஸ் -30 டிகிரிஸ்லாம் போகிற மாநிலங்களை இங்கே நம்ம பார்க்கலாம். நிறைய மிஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அப்பா அம்மா மிஸ் பண்ணுறாங்க, ஃபேமிலி மிஸ் பண்ணுறாங்க. நிறைய ஃபேமிலி கெட் டுகெதரில் போகிறதில்ல அப்படின்னு அவங்களுக்கு ஆதங்கம் இருக்குது. இப்போ நம்ம இந்தியன் கவுண்டர் பார்ட்டுக்கு வருவோம், பேரண்ட்ஸ்க்கு வருவோம். ஒன்றே ஒன்று அவங்க புரிஞ்சுக்கிடணும். இப்போ இந்தியாவில் யார் வேணால் இருக்கலாம், மாதக்கணக்கில் இருக்கலாம், வருஷக்கணக்கில் இருக்கலாம். என்ன அவங்களுக்கு சில உரிமைகள் மறுக்கப்படும், ரேஷன் கார்டு இருக்காது, ஓட்டுரிமை இருக்காது, மற்றபடி இருக்கலாம். யாரும் தேடி நீங்கள் 6 மாதமாக இருக்கீங்களாமே, 8 மாதமாக இருக்கீங்களா, திரும்பி உங்கள் நாட்டுக்கு போயிடுங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. என்ன சிட்டிசன்ஷிப் ட்ரெயின் கேட்கும்பொழுது அது மறுக்கப்படலாம். ஆனால் இங்கெல்லாம் அப்படி கிடையாது. இங்கே உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கே நீங்கள் விசாலாம் வாங்கணும். டூரிஸ்ட் விசா வந்தால் கூட அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் உண்டு. அதே மாதிரி வேலைக்கு வந்தாச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன முக்கியமான குறிக்கோள், வேலையை எப்படி பர்மனெண்ட் பண்ணிக்கிறது. அந்த எம்ப்ளாய்மெண்ட் விசாவில் வராங்க, அப்புறம் என்னென்னவோ விசா நம்பர்லாம் சொல்கிறாங்க, L1 விசான்றாங்க, க்ரீன் கார்டுன்றாங்க, ரைட். அதை நோக்கி தான் அவங்க பயணமே இருக்கும். எப்போ எனக்கு பர்மனெண்ட் ஜாப் கிடைக்கும், எப்போ எனக்கு க்ரீன் கார்டு கிடைக்கும். க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வர முடியாது, அந்த நாட்டை விட்டு வெளில வர முடியாது. அப்படி வெளியில் வந்தாங்கன்னா மறுபடியும் உள்ளே வர முடியாது. இங்கே வந்தாச்சு, வேலையை தேடி வந்தாச்சு, இங்கே தான் வாழ்க்கைன்னு வந்தாச்சு அப்படின்னா, ஒரு மேரேஜே இருக்குன்னா ஒருத்தருக்கு போயிட்டு வரத்துக்கு 2 லட்சம் ரூபாய் ஆகிடும். இதுக்கெல்லாம் நீங்கள் வருமானம்னு பார்த்திங்களன்னா அப்படி ஓஹோன்ற வருமானம் இருக்கா மாதிரி தெரியல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலை பார்த்தா தான் நீங்கள் குடும்பத்தை ஓரளவுக்கு நடத்த முடியும். ஒரு வேலைக்கும் ஒரு ஆளும் கிடைக்க மாட்டாங்க. கார் டிரைவிங்லேருந்து, கார் வாஷிங்லேருந்து, கிச்சனு, அப்புறம் வாஷிங்கு, டிஷ் வாஷிங்கு, வீட்டை க்ளீன் பண்ணிக்கிறது, வேக்யூம் பண்ணுறது, வீட்டுக்கு வெளியில் ஒரு மரம் நீங்கள் வச்சிங்களா அதில் இருக்க இலைகள்லாம் நீங்கள் தான் பொறுக்கி போடணும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை. அப்படி இருக்கும்பொழுது எங்கள் பசங்க
இந்தியாவுக்கு வரது இல்லையே அப்படின்னா, சரி நீங்கள் தானே அனுப்பிச்சிங்க, நீங்கள் தானே போயிட்டு வாங்கினீங்க, நீங்கள் தானே ஒரு 50s 60ஸ்லாம் இந்தியா விட்டு அமெரிக்காக்கெலாம் வரும்போது பெருமையாக வந்தீங்க, என்ன நமக்கு அங்கேயும் இருக்க முடியல, இங்கேயும் வர முடியல, அங்கே தனியாக இருக்க முடியல, இங்கே வர முடியல, அந்த மாதிரி ஒரு கேள்விக்குறி. அது மட்டும் இல்லை, பெரியவங்க இங்கே வந்தாங்களேன்னா ரொம்ப பெரிய ரிஸ்க்கு. என்ன ரிஸ்க்குன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ். அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸில் ரொம்ப காஸ்ட்லி. இப்போ இந்தியாவையும் அதே மாதிரி ஆயிடுத்து வச்சுக்கோங்க. முன்னெல்லாம் ஒரு எலும்பு முறிவுக்கெல்லாம் ஒரு 2000 3000 5000 செலவாகும். இன்றைக்கி எவ்வளோ ஆகுது. இங்கே வந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா இட் வில் ஸ்வைப் அவுட் யுவர் சேவிங்ஸ். இந்த வெதர் நமக்கு ஒத்துக்காது, இந்த சாப்பாடு நமக்கு பிடிக்காது. நம்ம கடையில் போய் சாமான் வாங்கினா கூட உடனே டாலரை இந்த ருப்பியில் கன்வெர்ட் பண்ணி நம்ம பார்ப்போம். அப்போ இங்கே பையனோடையோ பொண்ணோடையோ வந்து இருக்கும்போது ஏன் இவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு நமக்கு தோணும். அதை விட பெஸ்ட்டு நான் சொல்கிறேன், கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமா, அது பொண்ணாகவோ இல்லை பையனாகவோ இருந்தால் அவங்க வாழ்க்கையில் எப்படி வரணுமோ அப்படி விட்டுடணும். அப்படி தான் நம்ம அப்பா நம்மளை விட்டாங்க. நமக்கு கிராமத்தில் எங்கேயோ தஞ்சாவூர் பக்கத்துலையோ கும்பகோணம் பக்கத்துலையோ இல்லை கேரளாலேயோ ஆந்திராலேயோ ஒரு கிராமத்தில் நம்ம வளர்ந்தோம். பெரியவங்க இருந்தாங்க, தாத்தா பாட்டிலாம் இருந்தாங்க. அப்பா அதுக்கப்புறம் நகரத்தை நோக்கி வந்தாங்க. அதுக்கப்புறம் நாம் நகரத்தை நோக்கி வந்தோம். நம்ம பையன் வெளிநாட்டுக்கு போகிறான், அவ்வளோதான் வித்தியாசம். அப்படி இருக்கும்பொழுது சரி, வயசாகிடுத்த நமக்கும். அதனால் யதார்த்தமான சூழ்நிலை நம்ம புரிஞ்சுக்கிட்டு எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருங்க. எப்போ வரீங்களோ வாங்க. இங்கே இருக்கவங்களை பொறுத்து கூட ஒன்று புரிஞ்சுக்கணும், கூழுக்கு ஆசை மியூசிக் ஆசைன்னு நீங்களும் இருக்க முடியாது. ஏன்னா இங்கே ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் பசங்க திரும்பி ஊருக்கு வரத்துக்கு விருப்பப்பட மாட்டாங்க. அவங்களுடைய பாஷை தெரியாது. கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் நீங்கள் சேர்த்திங்களான்னா உங்கள் தமிழ் பாஷையோ இல்லை மலையாளமோ தெலுங்கோ இருக்காது. ஆனால் அடுத்த 20 ஆண்டுகள் போகும்பொழுது நம்ம குழந்தைகளுக்கும் நம்மளுடைய உறவினர்கள் குழந்தைகளுக்கும் கான்டாக்ட் இல்லாமல் போயிடும். இந்த கலாச்சாரத்துக்கு அவங்க மாறிடுவாங்க. அந்த கலாச்சாரம் உங்களுக்கு ஒத்து போகாது. இதுதான் யதார்த்தமான நிலவை. எனவே சீனியர் சிட்டிசன் பொறுத்தவரையில் பசங்களை நல்லா படிக்க வச்சு அவங்கள ஒரு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டோமா, இந்த ஆசிரம தர்மம் சொல்லுவாங்க. பிரம்மச்சரியம், கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சந்நியாசம் அப்படின்ட்டு. இந்த வானப்பிரஸ்தன் என்னென்னா குழந்தைகள்கிட்ட நம்ம பொறுப்பு கொடுத்தாச்சுன்னா கொஞ்சம் எட்டி இருந்து பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டதாம் கருடா சௌக்கியமாக, இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது. நம்ம இருக்க இடத்துல இருந்துக்கிட்டு அவங்கள நினச்சிக்கலாம், அவங்க இருக்க இடத்துல இருந்துக்கிட்டு நம்மளை நினச்சிக்கலாம். ஆனால் ஒன்று மாத்திரம், அவங்க எல்லாம் வந்துடுவாங்கன்னு நினைக்கவும் முடியாது. இங்கே வந்தாச்சுன்னா ரொம்ப ரொம்ப எமர்ஜென்சி கூட அவங்களால போக முடியாது. இப்போ க்ரீன் கார்டு அப்ளை பண்ணிட்டாங்க, அது பெண்டிங்கில் இருக்குது, ப்ராசஸில் இருக்குது அப்படின்னா சீரியஸாக யாருக்குன்னா உடம்பே சரியில்லை, இல்லை யாரோ வந்து மரணமே அடைஞ்சிட்டாங்கன்னா போக முடியாது. போனால் வேலை போயிடும். வேலை வேணுமா, சொந்த பந்தங்கள் வேணுமா, இதுதான். அதனால் இதை யதார்த்தமான நிலையை நம்ம உணர்ந்துட்டோம்னா பெற்றோர்களுக்கும் பிரச்சனை கிடையாது, நம்ம குழந்தைகளுக்கும் பிரச்சனை கிடையாது. யோசனை பண்ணி பாருங்கள்.